அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம். வெள்ள வேஷ்டி செட்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம பேச போற விஷயத்துல மாமியார் இருக்காங்க, மருமகள் இருக்காங்க, பத்தாவதுக்கு கணவன்மார்களும் இருக்காங்க. இல்லையா? அதான் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் கூலிக்கிட்டு இருக்க. என்ன புள்ள வளர்த்திருக்கீங்க அப்படிங்கிற வார்த்தை இங்க பல காலகட்டங்கள்ல பல மாதிரியான பேசப்பட்ட ஒரு வார்த்தை. என்னென்னலாம் அவர் செய்யறப்ப மாமியார கேட்கணும்னு தோணும், என்ன புள்ள வளர்த்திருக்கீங்க அப்படின்னு. இப்ப ஏத்தாப்புல நேராவே இருக்காங்க. வா ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கொடுத்துட்டு போறாராமாப்ல. ஒரு ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்கன்னா வாங்கன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுவாரு. போயா என்னடா இது, வீட்டுக்கு வரவங்க பொங்க பொங்கன்னு வெட்டிட்டு இருக்க. உள்ள பொங்கையான்னு மரியாதையா சொன்னையா? அதாவது சொந்தக்காரங்கள்ட்ட பேச கூட தெரியல, வாங்கன்னு கூப்பிடுவாரு. அது இப்பதான் நீங்க ஒரு 15 வருஷமாவே வாங்க மட்டும் தான் கூப்பிடுறீங்களாம்ல. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது, ஏன்னா இது பாலிப்ப வயசு. ஆமா, நான் அப்படி என்னுடைய பேரண்ட்ஸ் அப்படி என்ன வளர்த்துட்டாங்க. கொஞ்சம் நான் தான் சிரிச்சேன். சொல்லிட்டு சரிங்க. சின்ன வயசுல இருந்தாரு, இப்போ 2 கிட்ஸ் வந்துட்டாங்க. டேய், இப்ப அவனுக்கு உன்னை கேட்டானுங்களா இல்ல நான் தான் உன்னை சொல்ல சொன்னா? அப்புறம் வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வருவாங்க. என்ன நினைப்பாங்க, இவருக்கு பிடிக்கல போல நம்ம வந்தது அப்படின்னு அவங்களுக்கு தோணும் இல்லைங்க சார். மச்சான் எனக்கு சொல்லி காட்டுறதுக்காக சொல்ல. டேய், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? வரும்போது நடிக்க கூடாதுன்றது கான்செப்ட். என்ன சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா பாக்குறப்ப என்ன பேசுமோ அதை பேசிட்டு போகணும். நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா நீ போயா முதல்ல. நீங்க முன்னால வளர்ந்த விதம் அப்படி இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க பேசுறீங்க, பிடிக்கலாம் பெருசா பேச்சு கொடுக்க மாட்டீங்கிறது வருது. அப்ப நீங்க ஒரு பிள்ளையா இருந்திருப்பீங்க. வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. இப்ப வர்றது உங்க வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க உங்களுக்கு மரியாதை கொடுத்துதான் உங்க வீட்டுக்கு வராங்க இல்லையா? கண்டிப்பா. இப்ப நீங்க உங்களுக்கு மரியாதை கொடுத்தானே ஆகணும். இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. அதான் நான் வந்தாக்கா வாங்கன்னு கூப்பிடுறேன். அது மரியாதை அதானா? இப்ப நம்ம ஒரு கடைக்கு அனுப்புறோம்னு வச்சுக்கோங்க, 4 பொருள் தான் நான் சொல்லி அனுப்பேன். ஆனா அதுலயே 2 தான் வாங்கிட்டு வருவாங்க, மிச்சம் 2 மறந்துடுவாங்க. என்ன பாட்டா இருக்கு, எல்லாத்தையும் பாடுவோம். ஒரு கல்யாணம் எனக்கு 1.5 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் ஒரு நாள் கூட முட்டையை வீட்டுக்கு உடைக்காம கொண்டு வந்ததே இல்ல. எல்லா டைம் அது எப்படி உடையும்னே தெரியல, உடைஞ்சுதான் வீட்டுக்கு வரும். இது ரொம்ப நூதனமா இருக்கு. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. நானும் பொறுத்திருந்து பார்த்து பாக்ஸ் எல்லாம் வச்சு லேப்டாப் பேக் முத கொண்டு கொடுத்து அனுப்பிச்சாச்சு. முட்டை வாங்க லேப்டாப் பேக் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. முந்தா நேத்து காய்கறி வாங்க தனியா நான் எப்பயுமே கடைக்கு அனுப்ப மாட்டேன், நானும் போவேன். அன்னைக்கு நான் கொஞ்சம் ஒர்க்ல இருந்ததுனால அவர் மட்டும் போனாரு. போய் வாங்கிட்டு வந்துட்டு ரொம்ப பெருமையா என்கிட்ட சொன்னாரு, காய்கறி விலையெல்லாம் கண்ணா பின்னா நேரிட்டு இருக்கு, நீ வாட்டுக்கு நிறைய இருக்கேன்னு தாராளமா வெட்டி தீர்த்துட்டு இருக்காத. ரொம்ப கம்மியா இருந்துச்சு காய்கறி. சரி என்னடா அது இவர் இப்படி சொல்றாரு 600 பில் எடுத்து பார்த்தா 3 முருங்கைக்காய் 150 ரூபா போட்டிருக்காங்க. வேலை 1/2 கிலோ வெண்டைக்காய் 100 ரூபா போட்டிருக்காங்க. 1 கிலோ தக்காளி 500 ரூபானே. 1 கிலோ தக்காளி 500. இந்த கேரட் 1000 ரூபா கிலோ. 1 கிலோ கேரட் 1000 ரூபா. ஆமாண்ணே. சோ பில்லிங்ல ஏதோ எரர் இருக்கு, அத கூட செக் பண்றது இல்ல. சோ கொடுத்தத வாங்கிட்டு பே பண்ணிட்டு அப்படியே வந்துட வேண்டியது. ஏய், போட்டு கொடுத்துருவியா? குழந்தையில இருந்து சர்வீஸ் நானு பிச்சு பிடிச்சு ஒண்ணே. ஏன் ஒரு முட்டை உடைக்காம வாங்க தெரியல? இல்ல முட்டை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம் தானே. என்ன கஷ்டம் அந்த முட்டையை ஹேண்டில் பண்றதுல? வாட் ஆர் தி ப்ராப்ளம்ஸ் இன் ஹேண்ட்லிங் எக்ஸ்? இதுக்கு வேற வழக்கம் கேக்குறானே. ஐயோ, இப்போ முட்டை மட்டும் வாங்க சொல்லியிருந்தாங்கன்னா ஈஸியா எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ முட்டையோட சேர்த்து அதுல இருந்து ஒரு 10 பொருள் வாங்கிட்டு சொல்லுவாங்க. அந்த 10 பொருள் அது மேல பட்டு நசுங்கி உடையிறது நியாயம் இருக்கு. நம்ம தொழில் திறமையை பார்த்து இவங்களே கண்ணு வைக்கிறாங்க. நம்மளாம் என்ன வழி? முட்டையை வாங்க சொன்னா எவ்வளவு பதட்டமா இருக்கு. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருளை ஹேண்டில் பண்ணிட்டு அந்த 5 தடவை திட்டு வாங்கினதுக்கு அப்புறம் 6வது தடவை அவ்வளவு பதட்டம் இருக்கும் என்கிட்ட. பதட்டமா இருக்கா? என்னையா பதட்டம்? இல்ல, உங்க முகம் ஒரு கம்பீரமா இருக்குங்க. அவங்க 15 முட்டை சொன்னாங்கன்னா நான் 20 முட்டை வாங்கிட்டு வந்துருவேன். அவங்க கிட்ட 15 முட்டை வந்துரும். உங்க கணக்குப்படி வந்துரும். ஓகே. இந்த அளவுக்கு யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. என்னதான் இருந்தாலும் உலக நடப்பெல்லாம் தெரியாம வீட்டுக்குள்ளே வளர்ந்து இந்த பிள்ளையா இருந்தாலும் 150 ரூபாய்க்கு 3 முருங்கைக்காய் வாங்குறது கொஞ்சம் அதிகம் இல்லையா? அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். இந்த கடைக்காரர் நீங்க வந்தாலே செமையா ஹாப்பியா இருவார்ல. எப்படியும் ஒரு 5 முட்டை உடைப்பான், 3 முருங்கைக்காய் 150 ரூபாய்க்கு விற்கலாம். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாயமுறா. என்ன செய்யறப்பெல்லாம் தோணும், என்ன புள்ள வளர்த்திருக்கீங்கன்னு கேட்கலாமே. போகுது பைக் ஓட்டுவார் சார். வீட்ல நான் சொல்ற பேச்சு என் முகத்தை பார்த்தெல்லாம் பேச மாட்டாரு. அனி இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஓடி போய் லெமன் சோடா வாங்கி வரியா? போடா அறிவு கட்ட முண்டோம், அவன் என் மூஞ்ச பார்த்து தானே வாந்தி எடுக்கறான். வீட்ல ரூம்ல எல்லாம் என் முகத்தை பார்த்து பேச மாட்டாரு. பைக் ஓட்டும் போது எதனா கேட்கணும்னா திரும்பி பார்த்து என் முகத்தை பார்த்து கேட்பாரு. அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. இப்படி பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்க, தட்ஸ் வாட் கேக்குறாங்க. மூஞ்சியை பார்த்து பேச வேண்டிய நேரத்துல மூஞ்சியை பார்க்க மாட்டேங்கிறாரு. கரெக்டா லாரி வந்துருச்சுன்னா என்னமா சொல்லுமா, லாரி வெயிட்டிங். தெரியும்,
சூது நானும் எங்களுக்கும் தெரியும். நானும் சொல்லிட்டே இருப்பேன், நேரம் பார்த்து போப்பா அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி நான் ஒரு அட்வைஸ் பண்ற மாதிரி நீங்களும் ஒரு அட்வைஸ் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா கேட்டு பாருங்களேன். கதை இப்படி போகுதா சார்? அட்வைஸ் பைக் ஓட்டும் போது தான் கேட்பாரு. என்ன சொன்ன, எப்படி ஓட்டணும்னு சொன்னேன்னு திரும்பி கேட்பாரு. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? அவங்க அப்ப பேசவே கூடாது. பைக்ல வரப்ப அவங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்க என்கிட்ட ஏதோ கொஸ்டின் கேக்குறாங்க, நான் சடனா நான் திரும்பி பார்த்து ஆன்சர் பண்றதுக்கு திரும்புறப்போ அவங்க அது தவறுன்னு சொல்றாங்க. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? பைக்ல பேச்சு கொடுத்து கடுப்பேத்துறாங்க, வீட்டுல பேசினா தூங்க போறப்ப பேசுறாங்க. எப்ப பேசுறவங்கள்ட்ட ஒரு டைம் சொல்லுங்க. பிச்சு புடுற ஆட்கள் ஒண்ணு. மணி எங்க வந்து கேக்குறடி? ஐயோ பயலே, மணி கேக்குறியா? மணி வண்டியில ஏதாவது பேசும்போது திரும்புறது இன்டென்ஷனலா தான் திரும்புறீங்களா, பயமுறுத்துறதுக்கு? ஆமா இல்ல, அதுக்கு என்னப்ப என்னமோ பெரிய கர்ண பரம்பரை மாதிரி கேக்குற. அவங்க நான் டக்குன்னு திரும்பி ஐயோ இல்ல அவங்க அதுக்கப்புறம் பேச மாட்டாங்களா? அதுக்கப்புறம் பேச மாட்டாங்களா? அட பாவி சண்டாளா, நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? அப்ப வேணும் தான் திரும்புறீங்க. ஆமா, கொஞ்சம் பேசாம அமைதியா வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. அவனுக்கு நல்லா இருக்கும், எனக்கு நல்லா இருக்காதடா. அதாவது வீட்டுல முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறாரு, ஒரு விஷயத்த சொல்ல வந்தா. இப்ப ஒரு நல்லது கேட்டது நேர்ல பேசுறது இல்லையா? வாந்தி வருதா? ஊமையா? வளர்ப்புல எல்லாம் வந்து ஒரு குறையும் சொல்ல முடியாது சார். இப்ப வந்து அவங்க கணவன் வந்து அவங்க தான் இப்ப பாத்துக்கணும். ஏய்யா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உனக்கு பேரு சூனா பானா. ஏன்னா இல்ல, நான் கல்யாணம் அம்மாக்கெல்லாம் ரொம்ப பண்ணி ஈஸியா என்ன கொடுத்த பண்ணி போறீங்கன்னா, நாங்க உன கையில கொடுத்துருவோம், ஆமா. அதுக்கப்புறம் நீ பாத்துக்க அப்படின்னா அப்படி இல்ல பேசிக்கா சார். ஒரு அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்க உங்க வளர்ப்பு சரியில்லைன்னு. அது நீ இப்படி எங்களை மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்ல. வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்ல முடியாது சார். நான் இது வரைக்கும் வந்து நான் வளர்த்தது நான் கரெக்டா தான் வளர்த்தேன். கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன்னு வேணா சொல்றான், வளர வைக்கிறேன்னு சொன்ன வாயில சிமெண்ட் நீ பூசிப்படு. ஏண்டா வளர்ச்சியை பத்தி நீ பேசலாமாடா? கல்யாணம் பண்ணி உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன், பாதி குறையா இருந்தாலும் நீங்க தான் அதை பாத்துக்கணும். எல்லாமே தாய்கிட்ட சொல்ல முடியாதுங்களே. எதுக்கியா சரிப்பட்டு வர மாட்டேன் சொல்லுங்க தயவு பண்ணி. அப்பா சொல்லுப்பா, எதுக்காப்பா? அதெல்லாம் சொல்ல முடியாதுடா, சொன்னா இந்த ஊர் ஒத்துக்காது. நான் குறை சொல்லல சார், இது ஒரு சின்ன ரெஸ்பான்சிபிள். அவர் பேசுவார் சார், பட் இப்ப என்னோட ஃபேமிலினா அவர் தானே ஃபர்ஸ்ட். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. மொபைல்ல பேசுறீங்க, நேர்ல பேசுறது ஏன் நேரில் பேசுவது இல்லை? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? சின்ன மச்சன் இருக்காரு, அவர் எதிர்க்க ஒரு மனைவி கிட்ட பேசாம கூட கொஞ்சம் அச்சப்பட்டு கூட இருக்கலாம் அவர் கணவர். அவளும் பெண் தானே, அவளுக்கும் அச்சம் மடம் நானும் அப்புறம் என்ன பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். அதனால கூட இருக்கலாம் இல்லைங்களா? அதனால அவங்கள கேக்குறேன். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு அடுத்தாத நல்ல விவரமா பேசு. நாங்க அந்த மாதிரி எதுவும் பேச போறதில்ல சார். ஏதாச்சும் ஒரு டிசிஷன் இல்ல, இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு கேக்குறது தானே சார். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? சகஜமான பேச்சு தானே. தம்பி முருகேசா, இந்த பார் அண்ணனை பாருப்பா. தம்பி கண்ணா ஏதாவது பேசுப்பா. டே தம்பி, இனிமே கரெக்டா மனைவி சொல்ற பிறகு கொஞ்சம் சந்தோஷமா பேசு ராஜா. சோலி முடிச்சு. அமுக டுமுக அமால் டுமால்.